வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த பதிவின் மூலமா உங்களுடைய இலக்குகளை அடைய வைக்கிறதுக்கு உங்களுடைய மனசை தூண்டுவதற்கான 5 விதிகளை நாம பார்க்க போறோம். முதலாவது, ஹோல்ட் ஆன் டு எ கான்சியஸ் கோல். உங்கள் இலக்குகளை விழிப்புணர்வுடன் மனதில் நிறுத்துங்கள். பொதுவாக இன்னைக்கு நிறைய பேருக்கு இலக்குகள் அப்படிங்கிறது இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அந்த இலக்குகளை அடையிறதுக்கு சுய முன்னேற்றம் ரீதியாக அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸு, வீடியோஸ் ரிலேட்டடாக அவங்க தேடும்போது அவங்களுக்கு நிறைய டிப்ஸ், ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சில பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியை பயன்படுத்துவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஃபர்மேஷன் சொல்கிறது, சப்கான்ஷியஸ் மைண்டில் இதை பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிற நெப்போலியன் ஹில் சொன்ன அந்த மெத்தடை பயன்படுத்துறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலுமே நம்முடைய இலக்குகளை அடையிற அந்த விஷயம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இலக்குகள் இல்லை என்றல்ல, நீங்கள் அடிக்கடி இலக்குகளை மனதளவில் மாற்றிக்கொள்கிறீர்கள் என்பதே நீங்கள் இலக்குகளை அடையாமல் இருப்பதற்கான காரணம். கோல்ஸ் இருக்கிற நிறைய பேருக்கு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இலக்குகள் இருக்கும், கோல்ஸ் இருக்கும். ரெண்டாவது, இதுதான் என்னுடைய கோல் அப்படிங்கிறத பல பேர் டிஃபைன் பண்ணியும் வச்சிருப்பீங்க. ஆனால் மனதளவில் அதை மாற்றிக்கிட்டே இருப்போம். அதை நம்முடைய நோட் புக்கில் எழுதி வச்சுருக்கலாம், நம்ம அதை ஒரு வால்பேப்பராக வச்சுருக்கலாம், நம்ம ஒரு விஷன் போர்டை அதை கிரியேட் பண்ணி அதை டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அல்லது இதை அடையணும் அப்படின்னு நம்முடைய மனதில் ஒரு தீராத ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் அப்படின்னு வரும்போது நம்முடைய மனதளவில் இலக்குகளை மாற்றிக்கிட்டே இருப்போம். முக்கியமான இலக்குகளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக, அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்முடைய மனதில் வேறு வேறு இலக்குகளை அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருப்பதனால்தான் நாம் இலக்குகளை அடைய விடாமல் அது தடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் கிழக்கு திசையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நோக்கித்தான் பயணம் செய்ய வேண்டும். நான் கொஞ்ச நாள் வடக்கு திசையில் பயணம் பண்ண போகிறேன், அப்புறம் திரும்ப நான் தெற்கு திசையில் பயணம் பண்ண போகிறேன், அப்புறம் மேற்கு திசையில் பயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் கிழக்கு திசையில் பயணம் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுடைய டெஸ்டினேஷனை அடையிறதுக்கான வழிகளை விட்டு நீங்கள் வேறு எங்கெங்கோ அலைந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏன் நிறைய பேருக்கு இந்த கான்சியஸ் கோலை அவங்க மைண்டில் நிறுத்த முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு இலக்கு முக்கியமாக படுது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேறு ஒரு இலக்கு அவங்களுக்கு முக்கியமாக படுது. இதுதான் முக்கியமான ஒரு காரணம். அதனால தான் எனக்கு இது முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு நினைக்கிறேன், நாளைக்கு வேறு ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய இலக்குகள் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய இலக்குகள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் நினைப்பது எதுவானாலும் அதை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த வீடியோவை பார்த்து அதில் கேட்கப்படுற கேள்விகளை நீங்கள் பதில் சொல்லுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இலக்குகளை அல்ல, அதை அடையும் வழிகளை மாற்றி அமையுங்கள். ஆனா இலக்குகளை மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. இரண்டாவது, செட் அன் அன்யூஷுவல் ரிமைண்டர். வழக்கத்திற்கு மாறான நினைவூட்டலை உருவாக்குங்கள். அது என்னது வழக்கத்துக்கு மாறான நினைவூட்டல் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இடது கையில் வாட்ச் கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க டெய்லியும். இப்போது நீங்கள் அதை வலது கையில் மாற்றி அந்த வாட்சை கட்டணும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அடிக்கடி இடது கையை பார்த்து தான் பழக்கம், திடீர்னு இப்போது நீங்கள் வலது கையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்கள் வலது கையில் ஏன் வாட்ச் கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை மனசில் வச்சுட்டு அந்த வாட்சை கட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய முக்கியமான ஒரு இலக்குக்கு முக்கியமான ஒரு செயல் நீங்கள் செய்யணும், அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா வலது கையில் அதை மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாட்சை கட்டிக்கோங்க. நீங்கள் அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு முறை நேரத்தை பார்க்கும்போதும் அதுவும் அந்த வலது கையில் எடுத்து நீங்கள் அந்த நேரத்தை பார்க்கும்போது, நான் ஏன் வலது கையில் இந்த வாட்ச் கட்டியிருக்கிறேன், ஓ என்னுடைய இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அடுத்தது, இந்த இலக்குக்கு இந்த முக்கியமான ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வாட்சை கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அன்யூஷுவல், அதாவது வழக்கத்திற்கு மாறான ஒரு நினைவூட்டலை நீங்கள் இந்த மாதிரி ஏற்படுத்தணும். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் டெய்லியும் முகம் பார்க்குற கண்ணாடியை அதில் பாதியை மறைக்கணும். ஒரு ஷீட் மாதிரி வச்சு ஒரு பேப்பர் மாதிரி உங்களோட இலக்குகளை எழுதி மறைக்கணும். அது ஏன் பாதியாக எழுதணும்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் ரிமைண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டிக்கி நோட்டை எடுத்து ஒரு குட்டியாக ஒரு சின்ன மஞ்சள் கலர் பேப்பரில் கண்ணாடியினுடைய ஓரத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு வால்பேப்பர், ஸ்க்ரீன் சேவர் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க.
நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வழக்கமான முறைகளை பயன்படுத்துவதை விட நீங்கள் வழக்கத்துக்கு மாறான முறைகளை, அதாவது இந்த கண்ணாடியை வந்து பாதியில் வந்து மறைச்சி ஒரு நோட்டை எழுதி வைக்கிறது, உங்களுடைய செல்ஃபோன் அல்லது கம்ப்யூட்டரில் வந்து அன்யூஷுவல் வால்பேப்பரை வைக்கிறது, அதாவது ரொம்ப வித்தியாசமான ஏதாவது ஒரு வால்பேப்பரை நீங்கள் அங்கே செட் பண்ணணும். பொதுவாக நம்முடைய இலக்குகள் அடையிறதுக்கான ஃபோட்டோ, இமேஜ், ரிமைண்டர் அப்படின்னு வைக்கிறதுக்கு பதிலாக அதை பார்த்தாவே அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். நான் ஏன் இதை வித்தியாசமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் நினைக்கும் போது, என்னுடைய இலக்கை நான் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி வித்தியாசமான முறையில் சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அடிக்கடி பார்க்குற இடத்துல, அடிக்கடி செய்கிற செயல்களில் இந்த மாதிரியான அன்யூஷுவல் ரிமைண்டர்ஸ் நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய மனதிற்கு நீங்கள் ஒரு சிக்னல் அனுப்புகிறீங்க. உடனடியாக உங்கள் மைண்ட் என்ன பண்ணுது, ஓ என்னுடைய இலக்கை நான் இப்போ நினச்சி பார்க்கணும், நான் அதுக்கான செயலை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படும். மூன்றாவது, ரைட் யுவர் ஐ வில் டூ வாட் பை வென் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் நான் எதை எப்போது செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். உங்களுடைய முக்கியமான 5 இலக்குகளை எடுத்துக்கோங்க. அந்த 5 இலக்குகளுக்கு நான் அப்படின்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு டேஷ். அந்த டேஷில் என்ன எழுதணும் அப்படின்னா, எதை செய்வேன், அதாவது அந்த இலக்கை எழுதி வைக்கணும். ரெண்டாவது, எப்போது நீங்கள் அதை செய்வீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்கள் எழுதி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய முக்கியமான 5 இலக்குகளுக்கு எழுதும்போது இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் என்ன செய்யணும், அதை எப்போது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஒரு ட்ரீமுக்கு டெட்லைன் இருந்தால் அது ஒரு டெஃபினேட் கோல். அதாவது உங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கனவை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியே நீங்கள் யோசிக்கல அப்படின்னா அது வெறும் கனவு தான், அது ஒரு வெட்டி கனவு. ஆனால் அந்த கனவை நான் எப்படி சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு உள்ளாக்குனீங்க அப்படின்னா அது ஒரு வெற்றி கனவு. ஸோ நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளை மட்டுமல்ல, உங்களுடைய இலக்குகளை எதற்குள்ளாக, எந்த தேதிக்குள்ளாக, எந்த வருடத்திற்குள்ளாக, எந்த ஒரு டைம்குள்ளாக நீங்கள் அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும், எப்போது நீங்கள் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்ணி வைங்க. நான்காவது, ஃபோக்கஸ் ஆன் யுவர் எஃபோர்ட். நீங்கள் எந்த அளவு முயற்சியில் ஈடுபடுகிறீர்களோ அதற்கு ஈடான விளைவுகளையே பெறுகிறீர்கள். இப்போ இங்கே ஒரு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து எஃபோர்ட் ஸ்கோர், இன்னொன்று வந்து ரிசல்ட் ஸ்கோர். ரிசல்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு இலக்கில் எதிர்பார்க்குற ஒரு வெற்றி, எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட், ஒரு விளைவு அப்படின்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த விஷயம் எந்த அளவில் எப்படி வேணும் அதுதான் வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது. இங்கே உங்களுக்கு ஒரு 10 மார்க் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸ்கோரில் வந்து 10 வேணும் அப்படின்னா உங்களுடைய எஃபோர்ட்டில் 10 அப்படிங்கிற விஷயத்த ஆட் பண்ணணும், 10ங்கிற விஷயத்த செய்யணும். அதாவது 10ங்கிற ஸ்கோர் உங்களுடைய ஆக்ஷனில், எஃபோர்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுடைய ரிசல்ட்டில் 10 அப்படிங்கிறது தானாகவே வரும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தில் வந்து 100 பக்கங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அறிவு, அந்த நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த எஃபோர்ட்டில். அதாவது அந்த 100 பக்கங்களை படிக்கிற அந்த எஃபோர்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் 100 பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு கிடைச்சிடும், அவ்வளோதான். ஆனால் பெரும்பாலும் நம்ம எங்கே தவறு செய்வோம் அப்படின்னா, நம்ம அந்த ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றின கனவுகள், அதை பற்றின ஆசைகள், அதை பற்றின எண்ணங்களில் நாம் மூழ்கி கிடக்கிறோம். அதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு இந்த எஃபோர்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய செயல்களில் உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குது. முதலாவது, ரிவ்யூ யுவர் எஃபோர்ட். அதாவது நீங்கள் கரெக்டாக உங்களுடைய எஃபோர்ட்டை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அதற்கான செயல்களை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய மனம் அதிலேருந்து மாறிக்கிட்டு இருக்குதா, அதுலேருந்து மாறுதா, அல்லது போர் அடிக்குதா, அதை நீங்கள் பாதிலேயே விடுறீங்களா, சரியாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, ஆல்வேஸ் ரிமைண்ட் யுவர் செல்ஃப். அதாவது எப்போவுமே இந்த ஒரு கருத்தை, இந்த ஒரு சிந்தனையை உங்களுடைய மனதுக்கு நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். அது என்னன்னா, எஃபோர்ட் அப்படிங்கிறது அதிகரித்தா ரிசல்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வெயிட் ஸ்கேலில், நீங்கள் வெயிட் பார்க்குற மிஷினில் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெயிட் மிஷினில் அல்ல, உங்களுடைய ஓட்டத்தில். ஐந்தாவது, ஹேவ் அன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா
உங்களுடைய வெற்றி அல்லது வெற்றிக்கான முயற்சிகளில் பங்கெடுத்துக்கிற அல்லது ஆர்வம் காட்டுகிற அக்கறை செலுத்துகிற மனிதர்கள், அது ஒரு மென்டராக இருக்கலாம், உங்களுடைய டீச்சராக இருக்கலாம், உங்களுடைய நண்பராக, உறவினராக, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு வெல்விஷராக, ஒரு நலம் விரும்பியாக இருக்கலாம். இந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட உங்களுடைய இலக்குகள் குறித்தும் உங்களுடைய இலக்குகள் சார்ந்த முயற்சிகள் குறித்தும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் எப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய அந்த பயணம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற நல்ல சிறந்த அறிவுரைகள் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கணும். அந்த மாதிரியான மனிதர்களை உங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ அப்படி நீங்கள் வச்சுக்கும் போது அவங்க உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை சுட்டி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு எப்பவுமே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சில நேரத்தில் சில விஷயங்கள் நம்முடைய கண்களை மறைத்து விடலாம். ஆனால் அவங்களுக்கு அதை தெரிய வரும். அதை தெரிய வரும்போது நமக்கு அதை சுட்டி காட்டுவாங்க. அதை நாம் சரி செய்யும் போது நாம் வெற்றியை நோக்கி தொடர்ச்சியாக பயணிக்க முடியும். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.